அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நாம போனதே மௌன தியானத்துக்கு தான். இந்த மௌன தியானம், இந்த ரிட்ரீட்ன்றது, இந்த 5 விஷயங்கள், என்னுடைய ஆன்மாவை நான் பார்க்கணும், பூவாமை என்று தெரிஞ்சுக்கணும், அதிகமா பேசக்கூடாது, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். பத்ரிஜி எப்போதுமே இந்த வாக்குன்றது உன்னுடைய தலையெழுத்து இருந்தாங்க. உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய தலையெழுத்து. எப்படி இருந்தாலும் சரி என்ன சொல்றாங்க, நம்ம பாட்டுக்கு நாம எந்த விதமான ஒரு ரியலைசேஷன் இல்லாம இருந்தோம்னா அதுக்கு தகுந்த பலன்கள் அப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சுட்டு காலேஜ் டாப்பர் ஆக முடியுமா? முடியாது. அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்ம சாதனை. நாமளும் நம்ம தியானம் என்ற இந்த பெரிய பரீட்சையில நாம முன்னேறணும் என்றால் எல்லாருக்கும் ஹாப்பி குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் குமாரி. நான் சென்னையில் இருக்கிறேன். கடந்த 15 வருஷமா நான் இந்த ஆனாபானசதி தியானம் செய்து கொண்டு ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கை. ஃபயர் தியானம், கேம்ப் ஃபயர் போட்டுட்டு அந்த அதை சுத்தி தியானம் பண்றது. விடிய காலையிலேயே அந்த நல்ல பிரீஸ், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு குரூப் மெடிடேஷன், இது எல்லாமே நம்ம பண்ண அதுவும் முக்கியமா மௌனம், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நாம போனதே மௌன தியானத்துக்கு தான். இந்த மௌன தியானம், இந்த ரிட்ரீட்ன்றது, இந்த 5 விஷயங்கள் நம்ம தரையில உட்கார்ந்து பண்ணும்போது நிலத்தினோட ஒரு அந்த எனர்ஜி என்று கிடைக்கிறது. தண்ணிக்குள்ள ஒரு எனர்ஜி, காற்றுக்குள்ள ஒண்ணு, நெருப்புக்குள்ள ஒண்ணு, இதெல்லாமே 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா நமக்கு முக்கியமா. இந்த அத்தனை பஞ்சபூதங்களில் இருந்தும் அத்தனை எனர்ஜியை நம்மளால உள்வாங்க முடியும். தியானம் நார்மலா செய்தாலே நமக்கு எனர்ஜி தான். இனி மௌன தியானம் என்ற இந்த மாதிரி சேர்ந்து நல்ல நாள்ல எல்லாருமே கூட்டு தியானம் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட்ஸ், ரிசல்ட்ஸ்ன்றது இன்னும் அதிகமா இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சென்டர்ஸ்க்கு போங்க, பிரமிட் கீழே உட்காருங்க, அதிகமான தியானம் பண்ணு. 2 மணி நேரம் நம்ம வீட்டுல பண்ற தியானத்தை விட 1/2 மணி நேரம் நீங்க பிரமிட் கீழே உட்கார்ந்து பண்ணாலே அந்த எஃபெக்ட்ன்றது நமக்கு கிடைக்கும் என்று சொல்றாங்க. அதுக்காக தான் நம்ம பிரமிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நாம தான் போகணும். இப்ப நாம ஒரு கோயிலுக்கு போகணும்னா எதுக்கு இந்த ஊருக்கு போறோம்? நாம அங்க கோயில் இருக்கு. இது மாதிரி தான் இந்த பிரமிட் தியானம் கூட. இதற்கு நாமளா எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கணும், என்னுடைய ஆன்மாவை நான் பார்க்கணும், பூவாமை என்று தெரிஞ்சுக்கணும், அதிகமா பேசக்கூடாது, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் என்று நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரமிட் ஸ்கூல்ல சென்று கூட்டு தியானத்தை கற்றுக்கிட்டு அத்தனை பேரோட சுவாத்தியாயமும் சஜ்ஜன சாங்கத்தியமும் பண்ணும் போது தெரியாத விஷயங்களை நாம எத்தனையோ நாம தெரிஞ்சுக்குவோம். முக்கியமா எதற்கு இந்த மௌனம் 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 என்று இத்தனை முறை நாம சொல்றோம்னா, மௌனம் கடைபிடிக்கிறதுனால நம்ம ஹெல்த்ல கோபம் என்றது கம்மியாகிறது. அதிகமா உடலுடன் பேசினா என்ன ஆகுது? எனர்ஜி தான் வேஸ்ட். எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. என்ன ஆகுறது? நமக்குள்ள இருக்க சக்தி எல்லாம் போயிடும். கொஞ்ச நேரத்துக்கே நம்ம வீக் ஆயிடுவோம். ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம, இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்கேன். எதுக்கு? அதனால மணிக்கணக்கா போன் பேசுறதுனால, மத்தவங்களோட காசிப் பண்றதுனால நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜிஸ் எல்லாமே வாய் பேச்சுல போயிடும். அதனால பத்ரிஜி எப்போதுமே இந்த வாக்குன்றது உன்னுடைய தலையெழுத்து இருந்தாங்க. உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய தலையெழுத்து. அதனால வாக்ஷேத்திரத்துக்கும் அவர் அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம பேச்சுதான் நம்மளை சாசிக்குது. நல்லது பேசினா அது நல்லது நடக்கும். நீங்க மத்தவங்களை தவறா நீங்க திட்டினீங்கன்னா அது உனக்கு பழிக்கும். அதனாலதான் பெரியவங்க ததாசு தேவதைகள் இருக்காங்க. எந்த வார்த்தையாவது வழியில கொட்டிடாதுங்க, அது உங்களைத்தான் சேரும்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு அவங்க பெரியவங்க ததாசு தேவதைகள் என்று சொன்ன நிஜமாவே மேல இருந்து யாராவது சபிப்பாங்களோ. நம்ம இப்பெல்லாம் அதை பத்தி நம்ம ததாசு தேவதைகளை பத்தி நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்மா நமக்கு எல்லாமே இந்த சித்திரகுப்தன் என்று நாம பேசுறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல பதிவாகுது. இதெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்கிறது? நாம பாடி வெக்கேட் பண்ணிட்டு மேல போனோம்னா அது எல்லாமே எழுதுண்டு அந்த ரெக்கார்ட்ஸ்ல நம்ம ஒவ்வொரு செயலுமே அங்க ரெக்கார்டு. யாரை நாம மறைச்சாலும் சொல்லாம இருந்து தாண்டி வந்துட்டாலும் கூட ஆகாஷிக் ரெக்கார்ட்ல தாண்டவே முடியாது. அங்க எல்லாமே பதிவாயிடும். அந்த காலத்தை நம்ம சொல்லுவாங்க, நீங்க நீ மேல லோகத்துக்கு போயிட்டேன்னு அங்க எவன் இருப்பான்? சித்திரகுப்தன் இருப்பான்.
எல்லாம் எழுந்துருப்பா, நீ எங்குமே தப்பிச்சுக்க முடியாது, நீ செஞ்ச தவறுக்கு நல்லது. சித்திரகுப்தன் என்றது வேறு மனிதன் கிடையாது. சித்திரமா இருக்கிறதுன்னா தெரியாத இடத்துல குப்தமா இருக்கு. குப்தம் என்றால் சீக்ரெட். இப்ப அப்படி இருக்கிறதா உன்னுடைய ஆன்மா. அந்த மேல எமன் யாரும் கிடையாது, சித்திரகுப்தன் யாரும் கிடையாது. உனக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் ஆன்மா தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதனை நீ புரிந்து கொள். யாரை மோசம் செய்தாலும் உன்னுடைய ஆன்மாவை நீ மோசம் பண்ணவே முடியாது. அங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால செய்யற செயலும் பேசுற வார்த்தையும் நடையும் எல்லாமே யோசிச்சு பண்ணணும். இது எல்லாமே நமக்கு எப்படி தெரிய வருது? மௌனமா இருக்கும் போது நாமளே திங்க் பண்றோம். சில நேரத்தில் இது சரியா தவறு, அப்ப நம்மளால ரியலைசேஷன், இத்தனை நாள் நம்ம செய்து தவறா தப்பா எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கோம், இனிமேல பண்ணக்கூடாது, இப்ப உணரணும். அந்த மாதிரி நமக்கு அந்த ரியலைசேஷன் கிடைக்கிறது. நம்ம நிறைய நேரம் தியானம் பண்ணும் போது நமக்கு அந்த சக்தியை நம்மளால உள்வாங்க முடியும். நாம் எல்லோருமே நமக்குள்ள இருக்கிற தவறுகளை உணர்ந்து இனிமேல நான் பண்ண மாட்டேன், அனாவசியமான வார்த்தையை என் வாயிலிருந்து பேச மாட்டேன், ஒருத்தரை சத்தம் போட்டு கூட சொல்ல மாட்டேன். இது எல்லாமே நமக்கா நாம எடுத்துக்க வேண்டிய முடிவுகள். அப்படி இருந்து மட்டும்தான் இந்த மௌனமான ஒரு தியானத்தை நீங்க கடைபிடிக்கும் போது இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல வர எத்தனையோ பாசிட்டிவ் குட் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களால உணர முடியும். எப்படி இருந்தாலும் சரி, என்ன சொல்றாங்க, நம்ம பாட்டுக்கு நாம எந்த விதமான ஒரு ரியலைசேஷன் இல்லாம இருந்தோம்னா அதுக்கு தகுந்த பலன்கள் அப்படிதான் இருக்கும். நம்ம தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் நல்லது சொல்றாங்கன்னா அது நாம வாங்கணும், ட்ரை பண்ணணும், சாதனை பண்ணணும். சாதனை பண்ணாமல் எதுவுமே நடக்காது. இப்போ ஒரு பரீட்சையில ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா இத்தனை மணி நேரம் படிச்சா தானே டாப்பர் ஆக முடியும். சும்மா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சுட்டு காலேஜ் டாப்பர் ஆக முடியுமா? முடியாது. அவங்க நல்ல பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்ம சாதனை. நாமளும் நம்ம தியானம் என்ற இந்த பெரிய பரீட்சையில நாம முன்னேறணும் என்றால் மணிக்கணக்கா தியானம் செய்யணும், மௌனமா இருக்கணும். அனாவசியமான வார்த்தைக்கு எங்குமே இடம் இல்லை வாழ்க்கையில். இப்பெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட நம்மளால ரொம்ப நேரம் யாரோடையுமே பேசி பிடிக்கிறது இல்லை. அங்க உட்கார்ந்து 4 பேர் லேடிஸ் ஒரு சினிமா புடவை நகை இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர மற்றதை பத்தி அங்க யாருக்குமே இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ன்றதே இல்லை. அந்த ஒரு கூட்டத்துல நம்மளால சேர முடியறது இல்லை. இப்ப எல்லாமே யாரோடையும் பேசுனா அவங்க எல்லாம் நம்மள ஒரு விசித்திரமா பேசுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணு யாரோடையும் பேச மாட்டாங்க, இவங்களோட பேசுறதே எதுக்குமே ஒரு பதில் இல்லை, அவங்க கிட்ட ஒரு சிரிச்சுட்டு போயிடுவா. அப்படி அந்த வேவ்லென்த்ன்றது நமக்கு மற்றவங்களோட அது ஒத்து வரலன்னா நம்மளால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியாது. நம்ம பாவனைகளுக்கும் நம்ம தாட்ஸுக்கும் யாரு அந்த ஈக்குவல் லெவலா நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட தான் நம்மளால இணைய முடியும். அது இல்லாம அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்ல நாம ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா அங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் அது ஒத்தே வராது. அப்ப அங்க நாம ஒதுங்கி வந்துடுவோம் வெளியில. இந்த கூட்டத்துல நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு நம்மளாலவே போக போக இப்ப என்னை பத்தியே நான் சொல்றேன். எங்க தெரிஞ்சவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்னை ஒரு சன்னியாசின்னு துறவ வச்சுட்டாங்க. இந்த அக்கா எதுவும் பேசாது, எது சொன்னாலும் பதில் இருக்காது, பார்த்துக்கலாம், பார்த்து சிரிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் unnecessary for me. எனக்கு எதுக்கு அந்த வார்த்தைகள் பேச்சுகள் எல்லாம் ஒரே வர ஐ ஹேவ் மை லிமிட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கும் போது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம மனசுக்குள்ள. போனோமா வந்தோமா ஒரு இடத்துக்கு, யாருடைய நமக்கு அதுக்காக பகை வேண்டாம், சொந்தத்துல. ஆனா அனாவசியமான பேச்சு வேண்டாம். இது எல்லாமே நாம இந்த மௌனம் என்பது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தியானம் கூட இன்னும் முன்னுக்கு நல்லா வளரும். நமக்கு மனசுல 1008 ரிவெஞ்சஸ், கோபங்கள், அனாவசியமான விஷயங்கள் மேல, மனிதர்கள் மேல ஒரு பழி உணர்ச்சி, இதெல்லாம் நாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தியானம்ன்றது நமக்கு கூட சரியா அமராது. அது நமக்கு எந்த விதமான பலன்களையும் கிடைக்காது. நம்ம சும்மா கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கா எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, நான் 2 மணி நேரம் தியானம் பண்ண, 3 மணி நேரம், ரிசல்ட் இஸ் 0. அதனால நாம எதுக்காக வந்தோம், என்ன பண்ண போறோம், வாட் இஸ் அவர் லைஃப் பர்பஸ் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி இருக்கும். நம்ம பத்ரிஜி நமக்கு வாழைப்பழம் முடிச்சு கொடுத்தா மாதிரி எல்லாமே அவ்வளவு ஈஸியா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு விஷயத்தையாவது நாம கடைபிடிச்சிட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நான் இன்டர்ஃபியரன்ஸ், நான் வைலன்ஸ், இந்த மாதிரி நான் ஜட்ஜ்மெண்ட், நோ கமெண்ட்ஸ், நோ வெஜிடேரியன், இது எல்லாமே சின்னதுதான். இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில
இம்பார்ட்டண்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லோருமே இந்த மௌனத்துடன் தியானத்துடன் மௌனம் கூடி நாம் செய்யும் போது எவ்வளவோ நல்ல பலன்களை எல்லாமே நீங்களே உணர்வீங்க. யாரு யாருக்கு எப்பப்ப எங்க முடியுறதோ, எந்த தியானத்திற்கு போக முடியுமோ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம தவறாமல் எப்படி போகிறோமோ, இது கூட நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் we are all one family. பிரமிட் மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே. எங்க ஜாதி மதம் காஸ்ட் எதுவுமே கிடையாது. we are all one. யார் எங்க வந்தாலும் கூட ஒரு இடத்துல சந்திச்சு அவ்வளவு சந்தோஷமா பேசுறோம். ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ தெரியாது. ஆனா ஒரு இடத்துல போகும்போது மேடம் நாங்களும் பேசுறோம், நீங்களும் எங்களோட பேசுறேன், சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் பிரமிட் ஃபேமிலி. ஒரு ஃபங்க்ஷன் போனா அங்க சொந்தத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம பேச முடியும். மூணாவது மனுஷனோட நம்ம சிரிக்க கூட மாட்டோம். ஏன்னா அவங்க யாரும் நமக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் எங்களை நாங்க யூடியூப்ல பேசும்போது கிளாஸஸ்ல அவங்க எங்களை பார்ப்பாங்களே தவிர உங்களை எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கிளாஸஸ் போகும்போது அவங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து உங்க கிட்ட பேசுறாங்க, மேடம் உங்க கிளாஸ் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது, உங்களை பார்க்கும்போது பேசும்போது சோ ஹாப்பி ரிட்டர்ன். மனசுக்கு எவ்வளவோ சந்தோஷம். எத்தனை புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ரியலி அவர் பிரமிட் ஃபேமிலி இஸ் வெரி பிக் ஃபேமிலி. எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாரும் சந்திச்சு இந்த தியானம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்த்தில் நாம் எல்லாரும் இணைந்து இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம எத்தனை ஜென்மமானாலும் பத்ரிஜிக்கு கொடு நன்றியை தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன அந்த தியானம் என்றது நமக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள், என்னோட லைஃப்ல எவ்வளவோ டிரான்ஸ்பர்மேஷன். நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் தானே இருக்கும். கோபம் இல்லாதவங்க யாருமே இல்லை. எனக்கு அவ்வளவு கோபம். அப்படி இருக்கும்போது பசங்க எல்லாம் பயப்படுவாங்க, அம்மாவுக்கு இவ்வளவு கோபம் வருது, சத்தம் போடுறாங்க, அடிச்சிடுவாங்களோ வந்துட்டு அப்படி எல்லாம் சத்தம் போட்டிருக்கேன். இப்ப நான் தானா, வேற யாரோ தானன்று கூட நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் எங்க கிடைச்சிருக்கு? தியானம் தான். தியானம் 4 பேரோட பழகுறது, நல்ல ஸ்வாத்தியாயம். எத்தனை புக்ஸ் படிக்கிறோம், எத்தனை கிளாஸஸ் சொல்லி இருக்கோம், எத்தனை கிளாஸஸ் கேட்டு இருக்கோம், போற இடத்துல எல்லாமே சப்ஜெக்ட்ஸை எழுதிக்கிறோம். இந்த எல்லாம் இந்த கோவிட் வந்த பிறகுதான் இந்த ஜூம் செக்ஷன்ஸ் எல்லாம், அதுக்கு முன்பு கிடையாது. நாங்கெல்லாம் எந்த கிளாஸஸ் எல்லாம் இருந்ததுன்னா அங்க புக்கு பெண் எடுத்துட்டு காலை 10 மணிக்கு ஓடிடுவோம். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்க மறுபடியும் 1 மணிக்கு தான் வருவோம் அப்படின்னுட்டு. ஒரு மாஸ்டர் வெளியூர்ல இருந்து வராங்கன்னா பெண்ணு புக்கு எடுத்துட்டு ஓடிட்டு நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அப்பெல்லாம் நாங்க கிளாஸஸ் சொல்றது கிடையாது, எழுதிக்கிட்டு எங்களுக்கு நாங்களே படிச்சு என்னென்னதை நாம தெரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்களை எங்கிருந்தோ அவங்க டிராவல் பண்ணி ஒரு ஆந்திரால 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நல்லதுக்காக வந்து சொல்றாங்க அப்படின்னுட்டு நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்ப இந்த கோவிட்ன்றது வந்ததோ, வீட்டுல இருந்து நகரக்கூடாதுன்னு போது இந்த ஜூம் கிளாஸஸ்ல நாங்க அதுவரை எனக்கு தமிழ் கூட தெரியாது. ஐ ஆம் தெலுங்கு, மதர் டங் இஸ் தெலுங்கு. எனக்கு எழுது படிக்க கிடைக்கிறது என் பசங்கனாலதான் கத்துக்கிட்டேன். எப்ப இந்த கோவிட்ன்றது வந்ததோ நாங்க பேச கத்துக்கிட்டோம். தமிழ்நாடுல இருக்கிறோம், கிளாஸஸ் சொல்லணும், கேட்குறாங்க, நாமளும் அதனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னுட்டு நாங்களா பேசி 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 பழகணும். இல்லாட்டி போனா எங்களுக்கு இந்த அளவுக்கு கூட தமிழ் தெரியாதுமா. இப்ப கூட நிறைய பேர் கிளாஸஸ்ல சொல்லும் போது, மேடம் இன்னும் அந்த தெலுங்கு டச் உங்களுக்கு இருக்குன்பாங்க. எஸ், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அவ்வளவு பியூர் தமிழ் எங்களுக்கு வராது. பிகாஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பழகின்றது. என்னுடைய கிளாஸ்ல கூட தெரியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாரும் மன்னிக்கவும். இந்த மாதிரி நாம எல்லாருமே இந்த தியானம் என்ற இந்த ஒரு அற்புதமான பாதையை நம்ம குருஜியின் மூலமாக கத்துண்டு நம்ம எல்லாருமே இன்னும் டிரான்ஸ்பர்மேஷன் அடைந்து மௌனம் என்றது கூடிய மட்டும் கடைபிடிச்சிட்டு எல்லாருமே உங்களுடைய ஆன்மாவை நீங்க தரிசிப்பீங்க என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.